ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷெர்லி பேசுகிறேன். நம் எண்ணத்தில் உதிக்கும் சிந்தனைகளை மற்றவர்களிடம் பரிமாறிக்கொள்ளவும் நாம் உண்ணும் உணவை பற்கள் அரைக்கத்தக்கவாறு சமநிலைப்படுத்தவும் உதவும் ஒரு முக்கிய உறுப்பு நாக்கு. இது பொதுவாக நாம் அறிந்த விஷயம்தான். ஆனால் நாக்கை பற்றி நாம் அறியாத விஷயம் ஒன்றும் இருக்கிறது. நாக்கு நம் உடம்பின் தன்மையை அப்படியே வெளிக்காட்டும் கண்ணாடி. நாக்கின் தன்மையை வைத்தே உடம்பில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட முடியும். அதனால்தான் எந்த பிரச்சனை என்றாலும் மருத்துவர்கள் முதலில் நாக்கை நீட்ட சொல்கின்றனர். மருத்துவர்கள் முதலில் நாக்கை காண்பியுங்கள் என்று டார்ச் அடித்து பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தவுடனே நம் உடலுக்கு என்ன பாதிப்பு என்பதை ஓரளவுக்கு கண்டுபிடித்து விடுவார்கள். பொதுவாக நம் நாக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கவும் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம் உடலில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். நாக்கு சகல உறுப்புகளோடும் தொடர்புடைய ஓர் உறுப்பு. அது வைட்டமின் பாதிப்புகள், தொற்று பாதிப்பும், புற்றுநோய் பாதிப்பும், நரம்பு மண்டல பாதிப்பும் இந்த நான்கையும் காட்டி கொடுத்துவிடும். நாக்கின் நிறம் மட்டுமன்றி அதன் வடிவமும் மேல் கீழ் பகுதிகளும் நோய் பாதிப்பை காட்டும். நாக்கை மடித்து காட்ட சொல்லி மருத்துவர்கள் கேட்பது அதற்காகத்தான். நாக்கு வெள்ளை நிறத்தில் இருந்தால் வாயில் தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம். சிவப்பு நிறம் என்றால் வைட்டமின் பாதிப்பு. மஞ்சள் நிறம் என்றால் நீர் சத்து குறைபாடு. நாக்கின் நுனி மட்டும் சிவந்திருந்தால் மன அழுத்தம். நாக்கின் பின்புறம் சிவப்பு நிறமாகும் பட்சத்தில் சுவாச கோளாறுகள் இருப்பது உறுதியாகும். நாக்கு வீங்கியிருந்தால் ஊட்டச்சத்து குறைபாடு. நாக்கில் வலி எடுத்தால் சர்க்கரை நோய். நாக்கின் இடது மற்றும் வலது பக்கங்களில் பாதிப்பு இருந்தால் கல்லீரல் பாதிப்பு. நாக்கின் மேற்பரப்பு வறண்டு இருந்தால் இரத்த சோகை. அடர் சிவப்பு என்றால் உடல் உஷ்ணம். கருப்பு நிற புள்ளிகள் இருந்தால் இரத்த ஓட்டத்தில் கோளாறு. நாக்கு பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாக்கை சுத்தமாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். காலையில் பல் துலக்கும் போதும் பலரும் நாக்கை சுத்தப்படுத்த தவறுவார்கள். நாக்கை கவனிக்காமல் விடுவதும் வாய் மற்றும் பல் தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்கும். அது மட்டுமல்ல, நாம் சாப்பிடும் உணவு செரிக்க நாவில் சுரக்கும் எச்சில் மிக மிக அவசியம். செரிமானத்தின் துவக்கமே அதுதான் என்று கூட சொல்ல முடியும். எனவே தினமும் ப்ரஷ் செய்யும் போது நாக்கின் மேல்புறத்தை நன்கு சுத்தப்படுத்த வேண்டும். அதற்காக டங் கிளீனரை கொண்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்படி செய்தால் வீக்கம், வலி உண்டாக வாய்ப்புண்டு. எனவே மிகவும் கவனமாக சுத்தப்படுத்த வேண்டும். அதுபோல மிதமான சூட்டில் உப்பு சேர்த்து வாய் கொப்பளிப்பது மிகவும் நல்லது. சாப்பாட்டுக்கு பிறகும் வாய் கொப்பளிப்பதையும் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். அனுதினமும் நாவை பாதுகாத்து நம்மை பாதுகாத்து வாழ்வோம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.